அனைவருக்கும் மங்கை புலா தீப்தியின் இனிய வணக்கங்கள். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோட சண்டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். 4 days ஆச்சு எடிட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த vlogல என்னென்னலாம் நான் ஞாயிற்றுக்கிழமை சமைச்சேன், சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் பார்க்கலாம். சண்டே வந்துட்டு யூஷுவல் தான், எப்பவும் போல் ஒரு 10 மணிக்கு மேலே தான் நான்வெஜ் எடுக்கிறதுக்கு கடைகளுக்கே போனேன். ஏன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு போனோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour ஆகிடும், அங்கேயே வந்துட்டு நின்றுட்டுருக்க வேண்டியிருக்கும். ஒரு 10-11 மணிக்கு மேலே போனோன்னா அந்த டைமிங் கொஞ்சம் குறையும். அதனால் வந்துட்டு 11 மணிக்கு மேலே போயிட்டு நான்வெஜ்ஜில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கெலாம் லன்ச் மெனு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை சுக்கா மாதிரி பண்ண போகிறேன். 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அதில் இருக்க கறியை தனியாக எடுத்து நம்ம வறுக்க போகிறோம். அடுத்தது கனவா மீன் தொக்கு. இது அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன், எப்போவது தான் செய்வேன். ஸோ இந்த 3 டிஷ்ஷுக்குமே நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சாதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே அதில் பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஜீரகம், மிளகு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம சமைக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணி வச்சுட்டு சைட் பை சைடில் நாட்டுக்கோழி குழம்புக்கு தக்காளி வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு குழம்பு வைக்கிறது ஈஸி ஆகிடும். கறி வாங்கிட்டு வந்த உடனேயே மட்டனையும் சிக்கனையும் தனித்தனியாக குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தனித்தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது மட்டனை நம்ம சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கம் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் அதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச மசாலாஸையும் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேக வச்ச மட்டனை எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை இருத்துட்டு கறியை மட்டும் உள்ளே சேர்த்தி சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா பரட்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த கறி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே போல் இரும்பு வானல் இல்லைன்னா மண்பானை பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா எப்போவுமே நான்வெஜ்ஜு வழக்கத்தை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதே போல் நான் கறி எங்கள் வீட்டிலலாம் பூ மாதிரி வேக வச்சா தான் சாப்பிடுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15 விசிலாவது மட்டனுக்கு விடுவேன். அதே போல் நீங்கள் கறி எடுக்கும் போதே நல்லா இளம் ஆட்டுக்கறி, வெள்ளாட்டு கறியாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் அந்த குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம சிம்லேயே வேக வச்சு அதை பரட்டி வேக வச்சதுனால நல்லா சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நாட்டுக்கோழி குழம்பு அந்த சுக்கா பாத்திரத்திலேயே தான் செய்ய போகிறோம். சுக்காவை மாற்றிட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கம், ஜீரகம், மிளகு சேர்த்துக்கிட்டு தனியாக தக்காளி வெங்காயத்தை வணக்கி மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசால் பொடி, சிக்கன் மசாலா, உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வணக்கணும். அடுத்ததாக இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் தனியாக வேக வச்சுருக்க கறியை தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி சிக்கன், மட்டன் குழம்புலாம் செய்யும்போது எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை முன்னாடியே வேக வச்சுட்டிங்க அப்படின்னா அதே தண்ணியை வச்சு குழம்பு வைக்கும்போது குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஸோ இதுலேயே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கிட்டு அப்போ நல்லா பரட்டி விடுங்க. நல்ல குழம்பு இந்த மசாலா சேர்க்கும்போது கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது எடுத்து வச்ச கறியையும் சேர்த்திட்டு இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு பிறகு இதிலேருந்து தனியாக கறியை மட்டும் நம்ம எடுத்துட்டு மீதி இருக்கிற குழம்புல தேங்காவை அரைச்சி ஊற்றி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு கோழி குழம்பு ரெடி ஆகிடும். இது பொங்கல் சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதுலேயே நம்ம குழம்புலேருந்து எடுத்து வச்ச கறியையும் போட்டு வணக்க போகிறோம். அதுக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரக, மிளகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் 2 போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளியையும் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்திட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் எடுத்து வச்ச கறியையும் சேர்த்திட்டு இதையும் சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. கடைசியாக எடுத்து வச்ச ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலாவையும் சேர்த்தி நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிடும். ஃபைனலாக
நம்ம இது கீழே இறக்கி வைக்கும்போது மிளகுத்தூள் தூவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிடும். ஸோ இது எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. அடுத்து இன்றைக்கி நான் கனவா மீன் தொக்கும் செஞ்சுருந்தேன். கனவா மீன் தொக்கு மட்டும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னலாம் சமைச்சோன்னு பார்க்கலாம். இதுதான் கனவா மீன் தொக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்ததாக சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். அடுத்து சிக்கன் வறுவல் குழம்புலேருந்து தனியாக எடுத்து கறியை வறுத்துருந்தோம்ல, அதுதான் இது. அப்புறமா மட்டன் சுக்கா செஞ்சுருந்தேன். மட்டன் சுக்கா என் வீட்டுக்காருக்காக தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் அவருக்கு மட்டும் தனியாக மட்டன் சுக்கா எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக வழக்கம் போல் தக்காளி ரசம் வச்சாச்சு. அப்புறம் தயிர், முட்டை, சாப்பாடு இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானமாக ஒரு கொஞ்ச நேரம் போல் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போது பேருக்கு தான் சண்டே, ஆனால் ஈவினிங்லேயும் எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணி ஒரு 3 மந்த் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். ஆரம்பத்தில் இந்த மீன், நாய் இந்த மாதிரிலாம் வாங்கும்போது இதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது, வேண்டான்னு சொல்லியும் கேட்காம இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதை நம்ம தான் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எப்பவும் போல தான் கடைசியாக இப்போ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒர்க்காக மாறிடுச்சு. இப்போ ஃபிஷ் டேங்க்கில் இருக்கிற அந்த மோட்டரை எல்லாத்தையுமே எடுக்கணும். அப்புறம் இந்த கல்லெல்லாம் எடுக்கணும். உள்ளே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக கண்ணாடியை க்ளீன் பண்ணுற லிக்விடெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணியையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மோட்டரை செட் பண்ணி இந்த பிளான்ட்டெல்லாம் செட் பண்ணி மறுபடியும் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் உள்ளே விட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிஷ் டேங்க் க்ளீன் ஆகிடும். எவ்வளவு தான் க்ளீன் பண்ணாலும் அதிகபட்சமாக இது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் தான் இந்த மாதிரி இருக்கும். அகெயின் மறுபடியும் குப்பை சேர்ந்துடும். உங்கள் வீட்டில் எதை வாங்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கடைசியாக அதை உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு மீம் ஒன்று படித்தேன். எனக்கு மன அழுத்தம் போகணும்னு ஃபிஷ் டேங்க் வாங்கினேன் டாக்டர், ஆனால் இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போன மன அழுத்தம் வந்துடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். 7 மணிக்கு ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ண ஆரம்பித்து 10:30 மணி ஆகிடுச்சு. இது முடிக்கும்போது வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. அதே போல் மேலேயும் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக ஃபிஷ் டேங்க்கை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வைங்க. ஏன்னா ஃபிஷ் டேங்க்கு அதிகபட்சம் கண் திருஷ்டியை போக்கும், வாஸ்து குறைபாட்டை நீக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஃபிஷ்ஷஸையும் வீட்டில் வளர்ப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் அதிகமான கண் திருஷ்டி படக்கூடாது அப்படின்னா ஃபிஷ் டேங்க் வாங்கி அது வீட்டோட என்ட்ரன்ஸில் வைங்க. ஃபைனலி இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக இந்த ஃபிஷ் டேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogஓட நான் அடுத்து உங்களை பார்க்குறேன். அதுவரை நீங்கள் இணைந்திருங்க தீப்தியோடு.